ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரவா லட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக 3 இன்க்ரீடியண்ட் வச்சு செய்யக்கூடிய இந்த ரவா லட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கணும். நான் 4 கப் அளவுக்கு இருக்கக்கூடிய ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் போல் இருக்குது. அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையோட வாசனை லைட்டாக அரோமா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு அந்த ரவை வறுத்த ஸ்மெல் நல்லா வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையை எடுத்துக்கலாம். நான் 4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையும் ரவையும் சம பங்கு எடுத்தால் தான் உங்களுக்கு ரவா லட்டு டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்கும். நான் எடுத்துருக்க ஆழாக்கு பார்த்திங்கன்னா இதுதான். இது 200 கிராம் பிடிக்கும். இதே ஆழாக்கில் தான் நான் ரவையும் அளந்து போட்டுக்கிட்டேன். அதே ஆழாக்கில் தான் இப்போ சர்க்கரை 4 ஆழாக கலந்து போட்டிருக்கேன். சம பங்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரவை லேசாக கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. நம்ம இப்போ சர்க்கரையும் ரவையும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்ச நெய். இந்த நெய் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே இது சேர்த்துக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு. இப்போ இந்த முந்திரி பருப்பை நம்ம லேசாக கோல்டன் ப்ரௌனாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே நெய்யோடவே ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த பாலை தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 4 அழகு சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணிடக்கூடாது. லைட்டாக குறைன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையை நம்ம லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பவுட்ரு பண்ணிடாதீங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையையும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியேவும் நீங்கள் போட்டு ரவா லட்டு செய்யலாம். அது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையையும் ரவையும் ஒன்றா கலந்து பால் ஊற்றி பிசைய போகிறோம். வாங்க அது எப்படி பிசையிறதுன்னு பார்ப்போம். பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை வச்சுருக்கோம். இது கூடவே அரைச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய நெய்யை இந்த மாவு கூட நம்ம சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளோட ரவா லட்டு. இப்போ ஒரு வாட்டி ரஃப்பாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கையை வச்சு நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதில் காய்ச்சி வச்சுருக்க பசும்பாலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா வெதுன்னு இருக்கக்கூடிய பாலை நாம் இதில் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். கரண்டி யூஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. சூடு உங்களுக்கு கை பொறுக்கலை அப்படின்னா. இப்போ கொஞ்சம் லேசாக ஆறி இருக்குது. நம்ம இப்போ உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப பால் சேர்த்திட்டிங்கன்னா இழுன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்னா நீங்கள் பார்த்து பாலை பக்குவமாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். மாவு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தன்மை நல்லா ட்ரை ஆகிட்டு லட்டு நல்லா கெட்டியாகிடும். மேலே இந்த மாதிரி முந்திரி பருப்பை அழகுக்கு வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த சிம்பிளாகவும் நல்லா குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த ரவா லட்டை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.